But What is this earring? You can. oh yeah, wood. வந்து உடல்நிலை சரியில்லை. Friends, ஹே ஹலோ வணக்கம். ஓகே ஃபைன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் என்னோட தமிழ் ரொம்ப நல்லாவே இருக்காது சொல்லப்போனால். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா லைக் நான் யார், எல்லாருக்குமே வந்து அந்த கொஷின்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, ஏன் தனியாக இருக்கீங்க, அண்ட் many கொஷின்ஸ் ஆர் லைக் தட். ஸோ யா Q&A வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டு இருந்தேன். லைக் லாங் வீடியோஸாக வந்து எல்லாமே வந்து நான் யூடியூப்பில் போடுறேன்னு அண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் Q&A. அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து அக்கா வாட்ஸ் யுவர் நேம். இட்ஸ் லைக் ஐஷ் மினி விலாக். ஸோ எல்லாருக்கும் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னோடய ஃபுல் நேம் வந்து ஐஸ்வர்யா ஆனந்த். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். பட் பெங்களூர் வந்து என்னோடய நேட்டிவ் இல்லை. என்னோடய நேட்டிவ் வந்து தமிழ்நாடு. நான் இங்கே வந்து படிக்கிறதுக்காக வந்து இருக்கேன். ஸோ எத்தனை வருஷமாக நான் இங்கே இருக்கேன்னா 4.5 years அப்ராக்சிமேட்லி. ஆர் யூ டாக்டர் ஆர் நர்ஸ், விச் இஸ் போத் ஃபார் யூ. ஓகே ஃபைன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் டாக்டரா நர்ஸான்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யா, ஐ ஆம் MBBS ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். I'm not a nurse. And next question, you studying MBBS in which college, which batch you are? இப்போதைக்கு நான் என்னோட காலேஜ் நேம்லாம் வந்து எனக்கு சொல்ல வந்து தோணலை. லைக் எப்போ தோணுதோ கண்டிப்பாக என் காலேஜ் வந்து நான் போடுறேன். கேமராமேன், இது வந்து நிறையா கொஷின் வந்திருக்கு. என்னோடய கேமராமேன் யாருமே இல்லை. என்னோடய ட்ரைபாட் தான். அதை தவிர்த்து லைக் புக்ஸ் வச்சு எதாவது ஸ்டாண்ட் மாதிரி எப்போயா பண்ணுவேன் க்ளோஸ் ஷாட் வைக்கணும்னா. மோர் தென் தேட் லைக் கேமராமேனு யாருமே இல்லை. அண்ட் எடிட் யார் பண்ணுறான்னு கேட்டிருக்கீங்க. எடிட்டுமே நான் தான் பண்ணுவேன். கேமரா ஒர்க், எடிட்டிங் அண்ட் தென் லைக் எடிட் வந்து எந்த ஆப்பில் பண்ணுவேன்னு கேட்டிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்லேயே எடிட்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், பிரேக் ஆகாது. அப்படி இல்லைனா நான் வேறு எதில் எடிட் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி VNன்னு ஒரு ஆப் இருக்குது. அதுலேயும் எடிட் பண்ணுவேன் சில டைம், but not all time. And are you intern or PG? I'm not even an intern. Internum இல்லை, PGயுமே இல்லை. நான் வந்து ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட். தட்ஸ் இட். மை மதர் டங், யா, தமிழ் தெரியும். தமிழ் தான் என்னோடய மதர் டங். ஹேர் கேர் ரொட்டீன், என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் எதுவுமே நான் வந்து தலைக்கு போட மாட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். லைக் வீக்லி ட்வைஸ் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவேன். என்னோடய ஷாம்பு வந்து மோஸ்ட்லி சன்ஷில்க், அப்படி இல்லைன்னா லாரியல் பாரிஸ். சன்ஷில்க் தான் வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ஷாம்பு. அண்ட் ப்ளஸ் கண்டிஷ்னர் வந்து சன்ஷில்க் கண்டிஷ்னரே தான். வேறு எந்த கேர் ரொட்டீனுமே நான் பண்ணல. மேபி என் ஜீன் நினைக்கிறேன், ஒரு ஜெனட்டிக். லைக் என்னோடய ஹேர் இப்படி தான் அப்போத்துலேருந்தே. நான் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே என் ஹேருக்கு எடுக்கல மெயினாக. I am a baby of this house. She is my mother. I will put in show that. Hi. ஓகே, இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண தான் நான் இவளை கூப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கேன். அண்ட் பை த வே இவளுக்கு தமிழ் தெரியாது. இவ பேர் அஞ்சலி. ஓகே, கொஸ்டின் என்னன்னா லைக் where do you live and why you are living alone. எதுக்காக நீங்கள் வந்து தனியாக வந்து இருக்கீங்க? நோ, அதுக்கு வந்து ஆன்சர் இல்லை. I don't know what the question is. The question is this. Okay, where do you live and are you living alone? Of course not. We both stay together and it's been a year since we've been together. I mean, we've been staying together and yeah, we live in Bangalore and whatever. ஸோ ஓகே, நான் வந்து தனியாக இல்லை, அதுதான் இங்கே இருக்க லைக் கோலே. How do you manage studies? Household Sorry. chores. And cooking and caring for skin and hair. சாரி, ஆக்சுவலி யார் கேட்டாங்களோ அது சாரி. லைக் பை த வே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் எப்படி வந்து ஸ்டடீஸ் அண்ட் லைக் வீட்டு வேலை எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்குவேன்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் பண்ண மாட்டேன். அதுதான் வந்து முக்கியமான ரீசன். வீக்லி ட்வைஸாக நான் வீடியோ எடுப்பேன். காலேஜ் முடிஞ்ச உடனே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் லைப்ரரி போயிடுவேன். 90% ஆஃப் த டைம் வந்து லைப்ரரிக்கு போயிடுவேன் காலேஜ் முடிஞ்ச உடனே. ஸோ லைக் 7 வரைக்கும் வந்து அப்படிலாம் இல்லை, அதுதான் உண்மை.
ஒரு 7 to 8:30 லைக் அந்த நாள் பொறுத்து இருக்கு. நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேனோ அத பொறுத்து இருக்கு. அண்ட் லைக் 7:30க்கு மேல வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது தான். 7 டேஸுமே வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அதுதான் உண்மை. அண்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு ஆஃப் டே தான். ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன்ல வந்து வீடியோஸ் எடுப்பேன். அவளுக்கு வந்து தமிழ் தெரியாது. அஞ்சலி ப்ளீஸ் டாக் இன் தமிழ். யூ கேன். Oh yeah. ஓகே, பேக்ரவுண்ட்லாம் யாரும் எதுவும் பார்க்காதீங்க. அதான் எங்க வீடே அப்படிதான் இருக்கும். தமிழ்ல கொஞ்சம் பேசு. தெரியுமா. Okay. சாப்பிடுங்களா guys? What do I say else? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றீங்கிற? ஹலோ. ஹலோ, வணக்கம். என்ன பண்ணீங்கிற? கியூட். ஃப்ரெண்ட்ஸ் இதே மிக்சிங் கன்னடா. Okay. Struggling to learn Kannada, Telugu and Tamil at ஆக்சுவலி the same அவளுக்கு time. கன்னடா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட தெரியாது. It's very அதுதான் bad. லைக் அதுதான் உண்மை. இங்கிலீஷ் சூப்பரா பேசுவா, அதனால தான் பேச வேணாம்னு Do you சொல்லி. think abroad MBBS is good? ஆக்சுவலி சொல்ல போனா my abroad people will get offended. ஓகே ஃபைன். ஆக்சுவலி அதை பற்றி சொல்ல போனால் எனக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு தெரியாது அப்ராட் வந்து ஸ்டடீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி ஒப்பீனியன் அபவுட் தட். எனக்கு எந்த ஒப்பீனியனும் வந்து சொல்ல தெரியல. ஏன்னா நான் அப்ராட் போயிட்டு படிக்கல. To survive first year MBBS? ஆக்சுவலி கண்டிப்பாக நான் இதை பற்றி சொல்லியே ஆகணும். First year லைக் MBBS. ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். தட் டூ லைக் மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வராதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். பிகாஸ் லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ரூட்டே இருக்காது. எப்படி எந்த புக் படிக்கணும், எப்படி படிக்கணும், அட்வைஸ் பண்ண கூட யாருமே இருக்காது. நான் வந்து அப்படிதான். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. லைக் நியூ பிளேஸ், நியூ சிட்டி அண்ட் எல்லாமே வந்து people. புதுசாக இருந்துச்சு. லைக் நியூ பீப்புள் அண்ட் லைக் அவங்க வந்து எப்படி I can ட்ரீட் understand. பண்ணுறாங்க. I can understand. யா ஃபர்ஸ்ட் இயர் வந்து அனாட்டமி வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். லைக் நீங்கள் அனாட்டமியில் வந்து டயக்ராம்ஸ் மட்டும் போட்டால் பாஸ். ட்ரஸ்ட் மீ, லைக் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஃபிசியோலஜி வந்து எல்லாமே வந்து அது என்னது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க உங்க மைண்ட் மேப் இல்லை, வாட் இஸ் திஸ் கால்ட், ஃப்ளோ சார்ட் வந்து நீங்கள் வந்து ஃபிசியோவில் போட்டாவே ஃபிசியோவும் பாஸ். அண்ட் பயோகெமிஸ்ட்ரி நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படித்தாவே போதும். பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து இந்த ஆர்எம் பிரசாத்னு ஒரு சின்ன புக் இருக்கும். அதை வந்து எக்ஸாமுக்கு படித்தா போதும். லைக் எக்ஸாமுக்கு மட்டும் வேணும்னா பாஸ் அந்த புக் படித்தா. அண்ட் அனாட்டமிக்கு வந்து நான் பிடிசி தான் படித்தேன். பட் Vishwam Singh. ஆஃப் த Vishwam Singh is good. பாதி பேர் பிடிசிக்கு பிடிக்காது. பிடிசி தான் வந்து எனக்கு பிடிக்கும். கான்செப்ட்லாம் வந்து லைக் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பட் அனாட்டமி டாப்பர் இவங்க, நான் இல்லை. Toppers will kill me if they watch this. My college is going to call me. அண்ட் ஃபிசியோக்கு வந்து நான் என்ன புக் படிச்சு Sembu. செம்புலிங்கம்னு ஒரு புக் இருக்கு, அதுதான் படித்தேன். அண்ட் லைக் சிஎன்எஸ்க்கு மட்டும் வந்து அந்த புக் சத்தியமாக ரெக்கமெண்ட்ஸ் வந்து மொத்தமாக வந்து நான் அதில் படிக்கல. பிகாஸ் லைக் அதில் நிறையா மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னாங்க. பட் சிஎன்எஸ் வந்து நான் ஜிகே பாலில் படித்தேன். ஜிகே பால் சூப்பராக இருந்துச்சு சிஎன்எஸ்க்கு. So the next question is about PG. What's about PG? நான் வந்து ஏன் எம்பிஎஸ் சூஸ் பண்ணேன்னா ஓபிஜி டிபார்ட்மெண்ட்காக. லைக் ஓபிஜி தான் எனக்கு வேணும் அதனாலன்னு சொல்லிட்டு Topper. ஓபிஜி ஸ்டாஃப் வில் கம் அண்ட் கில் மீ. No. Topper OBG. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். Thank you. Any question you ask, comment to questions. She'll answer in 1 second. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் லைக் ஓபிஜி. அண்ட் பிஜி வந்து நான் என்ன பண்ணணும்னா வந்து ஓபிஜிக்காக தான் வந்து எல்லாமே. ஸ்டார்டிங் டு எண்டிங் இஸ் லைக் ஓபிஜியை விட்டால் எனக்கு வேறு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு யாரோ கேட்டிருந்தீங்க. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பேக்கப் ஐடியா வந்து நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் வந்து ஐடியாவே இல்லை. ஓபிஜி மட்டும் தான். வேர் டிட் யூ ஸ்டடிட் யுவர் 11th and 12th ஸ்டாண்டர்ட்? ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பாதி பேருக்கு இந்த ஸ்கூல் தெரியும். க்ரீன் பார்க் ஸ்கூல்னு ஜிபின்னு சொல்லுவாங்க. லைக் நாமக்கல்ல இருக்குது. அங்கே தான் என் 11th 12th அண்ட் தென் லைக் என் லாங் டேர்மும் அங்கே தான் நான் பண்ணேன். அண்ட் எஸ், நான் வந்து 2019 வந்து 12th முடித்தேன். 2020 வந்து லாங் டேர்ம் பண்ணேன்னு நினைக்கிறேன். 2019 to 20 லாங் டேர்ம் பண்ணேன். உங்களுக்கு எப்படி விதவிதமாக சமைக்க சொல்லி கொடுத்தவங்க யாரு? எதுவுமே எனக்கு சொல்லி கொடுக்கல.
எனக்கு வந்து சமைக்க கூட ஆக்சுவலி வந்து எங்க பாட்டி சூப்பரா சமைப்பாங்க. அவங்கள பார்த்து தான் வந்து நான் சமைக்க கத்துக்கிட்டேன். எப்படி சொல்றதுன்னா, நான் 5த் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போதே வந்து இந்த சமைப்பேன். எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு குக் பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்த சென்ஸ் அதுக்குன்னு வந்து 24/7 எனக்கு வந்து இருக்கணும் அப்படிலாம் இல்ல. எனக்கு குக் பண்ணி மத்தவங்களுக்கு வந்து சர்வ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மத்தவங்களுக்கு சர்வ் பண்ண சொல்லப்போனா. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் யாருமே என்ன கமெண்ட் செக்ஷன்ல வச்சு ட்ரோல் பண்ணாதீங்க. என் தமிழுக்காக முக்கியமா. எனக்கு ஏன் தமிழ் இப்படி இருக்குன்னு எனக்குமே தெரியல. அண்ட் லைக் எனக்கு தமிழ் வந்து எப்படி சொல்றதுன்னா, பேச ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா தமிழ் எழுதவே பிடிக்காது. அது ஏன்னே தெரியல. இவ தான் கைண்ட் ஆஃப் லைக் க்ளோஸ். கைண்ட் ஆஃப் க்ளோஸ். வணக்கம். ஐ ஹோப் திஸ் க்ளோஸ்னஸ் will be together. டச் வுட். வுட். நன்றி. பாப்பாக்கு தமிழ் பேச தெரியாது. பட் பேசுவா, நல்லாவே பேசுவா. தேங்க் யூ. தேங்க் யூ.